ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நம்முடைய முதலமைச்சர் ஒரு 5 கிலோமீட்டருக்கு இந்த போர் நிறுத்தத்துக்காக நடைபயணம் போனாரு. உடனடியாக இந்தியா பாகிஸ்தான் போரையை நிப்பாட்டிருச்சு அப்படின்ட்டாரு. இன்னைக்குதான் நாடகம் ஆடுவீங்க, அன்னைக்குதான் நாடகம் ஆடி எங்க தாத்தாவை எங்க அப்பாவை ஏமாத்துனீங்க. இன்னைக்கு எங்களையும் நாடகம் ஆடி ஏமாற்ற முடியும் என்று நினைக்கிறீர்களே, இந்த நினைப்பே உங்களுக்கு 2026 மாபெரும் வேட்டு வைக்க போகுது. விவசாயிகளை ஏமாற்றிட்டு விவசாயிகள் பற்றி நம்முடைய தலைவர் அவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறார். இன்றைக்கு பரந்தூர்ல ஆரம்பத்தில் இருந்து அந்த விவசாய பெருமக்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரே கழகமாக நம்முடைய தமிழக வெற்றி கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. பரந்தூர் விவசாயிகள் 11 நாட்களாக போராடி கொண்டிருக்கும் பொழுது எத்தனையோ கட்சி தலைவர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க. எத்தனையோ கட்சி தலைவர்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க. அப்பெல்லாம் இந்த அரசாங்கம் ஒண்ணுமே பண்ணல. ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் பரந்தூருக்கு சென்று அங்கு போராடக்கூடிய மக்களை பார்த்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்த அடுத்த நாள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அதிகாரிகளும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு மொட்டை கடுதாசி ஒண்ணு போடுறாங்க. எல்லா மீடியாவுக்கும் என்ன மொட்டை கடுதாசி போடுறாங்க? அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல், அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் பாதிக்கப்படாமல், விவசாயம் பாதிக்கப்படாமல் நாங்க எப்படி ஏர்போர்ட் கொண்டு வர்றது அப்படின்னு ஆராய்வதற்காக ஒரு குழுவை அமைக்கிறோம். அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி, மக்களுக்காக நிற்பதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு ஒரு மொட்டை கடுதாசி ஒன்று கொடுத்துட்டு நம்ம தலைவர் போன அடுத்த நாள் அவ்வளவு பயம் ஒரு மொட்டை கடுதாசியை கொடுத்துட்டு உடனே கொஞ்ச நாள் போனே ஒரு விழாவில் முதலமைச்சர் அவர்கள் பேசுறாரு. என்ன பேசுறாரு? எப்படி அந்த ஏர்போர்ட்டை சுற்றிலும் ஒரு மேம்படுத்தப்பட்ட நகரத்தை, ஒரு சிட்டியை உருவாக்குவது என்பதற்காக ஒரு கன்சல்டன்ட்டை நியமித்திருக்கிறோம் என்று முதலமைச்சர் பேசுகிறார். அப்ப மக்களை எந்த அளவுக்கு ஏமாளியாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. ஆனா இவங்க நம்மளை பார்த்து கேட்பாங்க, இப்ப நீங்க அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் விவசாயத்தை பத்தி பேசுறீங்களே, அதுக்கு முன்னாடி நீங்க ஏன் பேசுறேன்னு கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தலைவர் தன்னுடைய திரைப்படத்திற்காக விருது வாங்கக்கூடிய ஒரு மேடையிலேயே இந்த நாடு வல்லரசாவதை விட விவசாயிகள் வாழக்கூடிய நல்லரசாக வேண்டும் என்று சொன்ன தலைவர் நம்முடைய தலைவர். எந்த நடிகருக்கு தைரியம் வரும்? தமிழ்நாட்டிலேயே மக்கள் கஷ்டப்படும் போதெல்லாம் அந்த மக்களுக்காக திரையுலகில் இருந்து வந்த முதல் குரலாக நம்முடைய அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் தான் இருந்திருக்காங்க. தவிர வேறு எந்த நடிகருக்கும் தைரியம் கிடையாது. இப்படி தொடர்ந்து மக்களுக்காக பயணித்த ஒரு தலைவர் நம்முடைய தலைவர். இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்களை வைத்து எப்படிப்பட்ட ஒரு அரசியல், நீட் ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும், நாங்க வந்தோம்னா நீட் தேர்வு ரத்து செஞ்சிருவோம், அந்த ரகசியத்தை நாங்க தேர்தலுக்கு பிறகுதான் சொல்லுவோம் அப்படின்னு நாங்க இன்றைக்கு வரைக்கும் அந்த ரகசியத்தை சொல்ல போறது கிடையாது. அந்த ரகசியத்தை கேட்டா துணை முதலமைச்சர் சொல்றார், வெட்கம், மானம், சூடு, சுரணை இதெல்லாம் இருந்ததுன்னா நீட் தேர்வை ஆட்சிக்கு வந்து ரத்து செய்து விடுவோம், நாங்கள் அதை ரத்து செய்தே காட்டுவோங்கிறாரு. இன்றைக்கு அதெல்லாம் உங்களுக்கு இல்லையா? நீங்க இப்ப நீட் தேர்வை ரத்து செய்யாம அந்த மாணவர்களை ஏமாற்றி விட்டு உங்களுடைய அமைச்சரின் பேரன்கள் இன்றைக்கு நீட் தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இது போன்ற ஒரு ஆட்சியை 2026 வீட்டுக்கு அனுப்புவதற்காகவே இன்றைக்கு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் தான் நம்முடைய முதல்வர் வேட்பாளர் என்று நாம் அறிவித்திருக்கிறோம். நம்முடைய தலைமையில் தான் கூட்டணி, நம்முடைய தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர். நாம் யாருடனும், நம்முடைய மதவாத எதிரியான பாஜகவுடனும், நம்முடைய அரசியல் எதிரியான திமுகவுடனும் ஒரு காலமும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி கிடையாது என்று தைரியமாக களத்தில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவரை வெற்றி பெற வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று கூறிக்கொண்டு நேரத்தின் காரணமாக என்னுடைய உரையை நான் மிகச் சிறப்பாக சுருக்கமாகவே முடித்துக் கொள்கிறேன். அரசியல் என்பது வியாபாரம் கிடையாது, அரசியல் என்பது பொழுதுபோக்கு கிடையாது, அரசியல் என்பது மக்கள் பணி, அரசியல் என்பது சமூக பணி. மக்களே மக்களுக்காக மக்களால் நடத்தப்படக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி. அப்போ உண்மையான ஒரு மக்களாட்சியை உருவாக்குவதற்காக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற மன்னராட்சியை வீழ்த்துவதற்கு மக்களின் துணையோடு, இளைஞர்களின் படையோடு வரக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த தலைவர் தான் தலைவர் தளபதி அவர்கள். வரலாற்றில் தலைவர்கள் தானாக உருவாக மாட்டார்கள், மக்கள் தலைவர்களை உருவாக்குவார்கள். அந்த அடிப்படையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் மக்கள் தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி அண்ணா என்ற 3 எழுத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதோ, எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தியதோ, வெற்றி தலைவர் விஜய் என்கின்ற 3 எழுத்து தமிழ்நாட்டில் புரட்சியையும் கிளர்ச்சியையும் ஏற்படுத்த போது
75 ஆண்டுகள் பவள விழா கொண்டாடிய கட்சி. எங்களை யாரும் வீழ்த்த முடியாது, நாங்கள் ஆலமரம் அரச மரம் என்று டிஎம்கே சொல்கிறது. டிஎம்கே என்கின்ற மூன்றெழுத்தை டிவிகே என்கின்ற மூன்றெழுத்து 2026 வீழ்த்தும். 2026 செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தந்த தளபதி மண்ணின் மைந்தன் தலைவர் தளபதி அவர்கள் அமர்வார். தாய்மார்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற தலைவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் தோற்பதாக வரலாறே கிடையாது. ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது, பெண்களுடைய ஆதரவு இருந்தது, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்தார். ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தாய்மார்களுடைய ஆதரவு இருந்தது, வெற்றி பெற்று எதிர்கட்சி வரைக்கும் வந்தார். அதன் பிறகு தாய்மார்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்கக்கூடிய ஒரே தலைவர், ஒற்றை தலைவர், தலைவர் தளபதி என்பதை நாம் பெருமையாக சொல்லுவோம். சமீப காலமா பாத்தீங்கன்னா திமுக கட்சியிலிருந்து விலகி திமுக கட்சியில் இணையக்கூடிய ஒரு காமெடியெல்லாம் கபட நாடகங்கள்லாம் நடக்குது. தாய்மார்களிடம் வந்து சுய உதவி குழுவுக்கு உங்களுக்கு கடன் தருகிறோம், மானியம் தரோம், நிகழ்வுக்கு வாங்கன்னு கூட்டு போயிருது. அங்க போயிட்டு தாவேகாவுடைய துண்டை கீழே போட்டு திமுக துண்டை போட்ட மாதிரி ஒரு கபட நாடகத்தை ஆளும் கட்சி செய்து கொண்டிருக்கிறது என்றால், நமக்கு எதிராக பொய்களையும் பித்தலாட்டங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் எப்பொழுதோ வெற்றி பெற்று விட்டோம் என்று அர்த்தம். நம்மளை அடக்குவது, ஒடுக்குவது, நசுக்குவது, காவல்துறை வைத்து மிரட்டுவது, பேனர் வைக்கக்கூடாது, போஸ்டர் வைக்கக்கூடாது, விளம்பரம் செய்யக்கூடாது, கொடி ஏற்றக்கூடாது என்று அதிகாரத்தை வைத்து நீங்கள் மிரட்டி கொண்டிருக்கீங்க. உங்களுடைய அதிகாரம் எத்தனை மாசம்? ஒரு 10 மாசத்துக்கு உங்களிடம் அதிகாரம் இருக்குமா? அதன் பிறகு செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பறக்கும். பெரியோர்களே, தாய்மார்களே, அண்ணன்களே, அக்காக்களே, தம்பிகளே, தங்கைகளே, நல்லவர்களே, வல்லவர்களே, நாளும் தெரிந்தவர்களே, திக்கெட்டும் திசையெட்டும் இருந்து வந்தவர்களே, ஓடோடி வந்தவர்களே, நடந்து வந்தவர்களே, பறந்து வந்தவர்களே, தாம்பரத்தை தளபதியின் கோட்டையாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இதே போன்ற நலத்திட்ட நிகழ்ச்சிகள்லாம் மக்கள் மனதில் இதய சிம்மாசனத்தில் அது நாற்காலி போட்டு நாங்கள் அத்துணை பேரும் அமர வேண்டும் என்பதற்காக, நாங்கள் அமர வேண்டும் என்பதற்காக முழு நிகழ்ச்சியும் நின்று கொண்டே இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை சொல்லி போடு போடுன்னு 2 பேரும் போட்டு முடிச்சிட்டீங்க. கடைசியா பேசுற பேச்சாளர் என்ன தெரியுமா பிரச்சனை? எல்லா பாயிண்டையும் முன்னாடி பேசுறவங்களே பேசுறாங்க. அதுல தம்பி ரமேஷ் சும்மா சொல்லக்கூடாதுங்க, குட்டி புலினா குட்டி புலி தான், அப்படி பேசுறாங்க தம்பி ரமேஷ். அது ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், என்னென்னவோ மரமோ சொல்றீங்க, பெரிய கட்சி. அங்க இருக்கிற பெரிய தலைவர்களா ஒரு பேச்சு பேசுறாங்க, வாய் கூசுதுமா. பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, லேடிஸ் தப்பா வச்சுக்காதீங்க. திருநாமத்துக்கும் பட்டைக்கும் ஒரு வழக்கம் சொன்னா தருணம். யார் அவங்க பேர் என்ன தெரியல, பேர்ல பின்னாடி மட்டும் வச்சிருக்கலாம். ஐயோ ஐயோ, கால